7ல் குரு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வச்சுக்கூடாது. கணவனை பற்றி யாராவது சொல்லுவாங்க ஏதாவது, சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க இதில் அப்படியா இந்த வரட்டும்னு அப்படி திட்டிட்டு அப்புறமா கணவன்கிட்ட பொறுமையாக சொன்னேன், அது மாதிரி வந்து சொன்னாங்க, கேர்ஃபுல்லாக இரு. மனைவிக்கிட்டே அப்படி தான். குடும்பத்தில் தேவையில்லாத நபர்கள் தலையீடு வரும், உஷாராக இருக்கணும். அதே சமயம் குரு பார்வை லாபம், நிறைய நகை, வீடு, பணம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலீடு, நிறைய ட்ராவலு, நிறைய மனதுக்கு பிடித்தது, வைரம் வாங்கணும் வாங்கிக்கணும். அந்த ஜோசியர் சொல்கிறார், இந்த ஜோசியர் சொல்கிறார், சொல்கிற ஜோசியெல்லாம் வைரம் வாங்கிக்கிறான்ல, அப்போ உங்களுக்கு மட்டும் ஏன் வராது? சந்தோஷமாக வாங்கிக்க. பிடிச்ச டிசைன் நீங்கள் இந்த உலகமே அனுபவிக்கணும் ஐயா. நல்லா வைங்க, சேர்த்து சேர்த்து என்ன பண்ணுவாங்க. உங்கள் காலத்துக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு போட்டோம், உங்கள் காலத்தில் அனுபவிங்க. ஒரு நல்ல டை கூட பண்ணிக்க மாட்டீங்க. என்ன சலிப்பு, உட்கார்ந்த இடத்துலே நோண்டின்னு இருப்பீங்க செல்ஃபோன், அதுவே போதும் உங்களுக்கு. யாரோடையும் பழக மாட்டீங்க, போக மாட்டீங்க. அவங்க ஏதாவது சொன்னால் கோவப்படுவீங்க. அதெல்லாம் மாற்றிக்கிங்க, ஹாப்பியாக இருங்க. 7ல் குரு வரணும்னா 12 வருஷம் ஆகும். அர்த்தாஷ்டம சனி, நல்லா எக்ஸசைஸ் பண்ணும். அஷ்டம சனிக்கு பாதி தோப்பு கரணம் கிப்பு கரணம்லாம் போட்டு ஃபிட் ஆகிடுங்க. ஒரு காலத்துலலாம் எக்ஸசைஸ் 2 ஹவர் 3 ஹவர் பண்ண ராசி. இப்போ தான் என் மேலே கோவப்படுவீங்க, இப்போ சொன்னாவே கோவம் வரும். சாப்பாடு பாட்டா பசு அப்படியே ஓடிடுவீங்க. மாற்றிடுங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் உங்கள் டைட்டிஷனை வச்சு கற்றுக்குங்க. ஆயில் புல்லிங் பண்ணக்கூடிய ராசியில் தனுசு வருது. தனுசு மகரெல்லாம் ஆயில் புல்லிங் பண்ணாவே பாதி பிரச்சனை தீந்துடும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்குதும், சனி தான் அதிபதியம். அதெல்லாம் சூட்சமோ, ஜோசியத்தில் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. செய்யுங்க, செஞ்சால் யாருடைய தெய்வம் வேணாம். லாபம் ஏற்படும், பண வரவு ஏற்படும், முதலீடுகள் வரும், பழைய கடன் பயிற்சியில் செட்டில் ஆகும். மனைவியாக இருந்தால் கணவன் பெரிய பணம் சம்பாதிப்பான். கணவனாக இருந்தால் மனைவி பெரிய லெவல் பணம் வரக்கூடிய அமைப்பு, சொத்துக்கள், பிரச்சனை கிச்சனை, பூர்வீகத்திலேருந்து எல்லாம் தீரும். நிறைய டிராவல் குடும்பத்தோடு போங்க. குழந்தை அமைப்பில் நல்லது கிடைக்கும். தத்து எடுக்கணும், அதை எடுக்கணும், வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் பண்ணுவீங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடியட்டு. ஓகேவா? டிராவலில் கணவனாக இருந்தால் மனைவியிடம் சண்டை வேண்டாம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சண்டை வேண்டாம். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் வார்த்தையில் மட்டும் கவனமாக.